ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ஷவுமி கிட்ட இருந்து அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்டில் ஷவுமி 12 Lite NE 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் டேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ வரல அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் ஒன் பை ஒன்னாக லிஸ்டிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான லுக்லலாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Xiaomi 12 Lite NE 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த லீக்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை IMEI டேட்டா பேஸில் இங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ IMEIயில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக ரொம்பவே கூடிய சீக்கிரம் மோஸ்ட் ப்ராபப்ளி நவம்பர் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நவம்பர் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கலாம். அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன மாதம் Xiaomi கிட்ட இருந்து சைனாவில் லான்ச் ஆன Xiaomi CV2 அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ ரீபிராண்ட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் Xiaomi 12 Lite NE 5G அப்படின்ற நேம்ல எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் போன மாதம் சைனால லான்ச் ஆன Xiaomi CV2 அந்த ஸ்மார்ட் போனை தான் இந்தியன் மார்க்கெட்ல ரீபிராண்ட் பண்ணி இப்போ எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு இப்போ தெரிஞ்ச விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, Xiaomi சைனாவில் லான்ச் பண்ண அந்த CV2 அந்த ஸ்மார்ட் போனுக்கான அதே லுக்ல எக்ஸாக்டான லுக்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்லயும் Xiaomi 12 Lite NE 5G அப்படின்ற நேம்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் லுக் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த மாதிரியான லுக்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. அண்ட் Xiaomi ஸ்மார்ட் போன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மொபைல் ரொம்பவே லைட் வெயிட்டடா ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனும் நமக்கு 171 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.23 mm திக்னஸோட ரொம்பவே லைட் வெயிட்டடான அண்ட் ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த Xiaomi 12 Lite NE 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. ஸோ செம்ம காம்பாக்டான ஒரு Xiaomi ஸ்மார்ட் போனை தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு இருக்க போகுது. அடுத்து மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே இதுவும் ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் போன் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி 6.55 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான 10 பிட்கான AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் இது கூட சப்போர்ட் பண்றதுக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ, HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சர்டிஃபிகேஷன், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே எப்பவும் போல Xiaomi இந்த ஸ்மார்ட் போன்லயும் ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே ஃபீச்சர் தான் எடுத்துட்டு வர போறாங்க. டிஸ்பிளே பக்காவான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது போக மற்றபடி இந்த மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காம்பாக்டான ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால பேட்டரி நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கும். 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி. பட் இதுவும் ஓகே தான், டீசென்டான பேட்டரி லைஃப் தான். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் வரும் அப்படின்றதுனால அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஓகேவான ஒரு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. இது போக மொபைலுடைய ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இதுல நமக்கு ஸ்னாப்டிராகனுடைய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு லேட்டஸ்டான ஒரு 5G ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இது கூட LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் இதுல லிக்விட் கூலிங் டெக்னாலஜிக்காக நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் இதுல யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அண்ட் அதுக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் இதுல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பக்கம் ஆஸ் யூஷுவல் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அபர்ச்சர் வேல்யூட இருக்க போகுது. இது போக 20 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இருக்க போகுது. அண்ட் இந்த மொபைலுடைய பிரைமரி கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமரா செட்டப், டியூவல் கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு கேமராவும் 32 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. இது போக அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்காக இன்னொரு 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா முன்பக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமராவை ஹைலைட் பண்ணி செல்ஃபி கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செல்ஃபி கேமரா ஒரு நல்ல ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 32 மெகா பிக்சலுக்கான கேமரா மட்டும் இல்லாம முன்பக்கம்
dual LED ஃபிளாஷும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பா செல்ஃபி கேமரா லவர்ஸ்க்கு நைட் டைம்ல அதிகமா செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மற்றபடி ரியர் கேமராவும் ஓகே தான். இந்த செக்மெண்ட்டுக்கு டீசென்டான ஃபீச்சர் IMX766 சென்சரோட அந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் கொடுத்திருக்காங்க. பட் என்ன இதுல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்ல அப்படின்றது தான் ஒரு சின்ன டிராபேக்கா இருக்கு. மற்றபடி கேமரா ஓகே, ஓரளவுக்கு டீசென்டான கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. இது போக மற்றபடி இந்த மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எப்பவும் போல Xiaomi கிட்ட இருந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. OS பொறுத்த வரைக்கும் இது அடுத்த மாதம் லான்ச் ஆகுது அப்படின்றதுனால மோஸ்ட்லி Android 12க்கான OS MIUI 13ஓட இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் மொபைலுடைய எக்ஸாக்டான லான்ச் டேட்டை பொறுத்து Android 12 இல்ல Android 13ஓட வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மொபைலுக்கான பிரைசிங், ஃபைனலி பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த Xiaomi CV2 இந்த ஸ்மார்ட் போன் சைனால லான்ச் பண்ணப்ப 8+128GB வேரியண்ட்டை 28,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் சைனாவில் அந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்ல இந்த Xiaomi 12 Lite NE 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 6GB ரேம் வேரியண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 6+128GB வேரியண்ட்டை இதே மாதிரி 27,000 28,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் லீக்ஸ் தான், எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றது தெரியல. பட் மோஸ்ட்லி நம்ம இந்த வீடியோல சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த Xiaomi 12 Lite NE 5G இந்தியன் மார்க்கெட்ல அடுத்து நவம்பர் மாதம் ஒரு 27-28,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்.